ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தான்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன பாட்டு பாடியிருக்காங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ரீசெண்டாக ஜீ தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்லேருந்து கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொன்னோம்னா தன்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ஊட்டிலேருந்து வந்திருக்காங்க. இவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான் ஆகுது. பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரெக்கப்படத்தில் இருக்கக்கூடிய கண்ணம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு வந்து பாடி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாசன் சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் கலங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பாட்டு அதே மாதிரி ரியாலிட்டியாக பண்ணாங்க. கேட்கவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வரப்போற நாட்களில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயம் எல்லாருமே ஹெவியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 5 கிரீன் சிக்னல் வாங்கி செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த வாரம் புதுசா என்ன ரவுண்ட் இருக்க போது, இல்ல மெகா ஆடிஷன் பார்ட் 3 இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம்.